குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். உங்கள் வாழ்க்கையில் ஒருவரை எவ்வளோ மறக்கணும்னு நினச்சாலும் மறக்க முடியலையா? அதுக்குண்டான காரணம் என்ன? எப்படி மறக்கிறது அப்படின்றத பற்றி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ உங்கள்கிட்ட நான் ஒரு கேள்வி கேட்குறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி காலையில் 11 மணிக்கு நீங்கள் என்ன சட்டை போட்டிருந்தீங்க அப்படின்னு ஒரு டேட் சொல்லி கேட்டேன்னா டக்குன்னு உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியுமா? நீங்கள் ரீகால் பண்ணுவீங்க. அன்றைக்கி என்ன டேட்டு, என்ன கிழமை, ஐயோ என்ன சட்டை போட்டேன், சட்டையா பேண்ட்டா, எங்கே இருந்தோம், பல குழப்பம் வருது. ஏன் அப்படின்னா அந்த நாளுக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் கொடுக்கல. பர்த்டே சம்மந்தமான நாட்கள்லையோ இல்லை முக்கியமான நாட்களில் நான் எதை கேட்டாலும் உங்களால் ஞாபகம் வச்சு சொல்ல முடியுது. காரணம் என்னென்னா, எந்த விஷயத்துக்கு நீங்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த விஷயத்துக்கு உயிர் கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அது உங்களோட சப்கான்ஷியஸ் லேயரில் போய் உட்காரும், அது ஆழமாக பதியும். ஆனால் இதுவே எந்த விஷயத்துக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கலையோ அது சீக்கிரம் மறந்துவிடும். அதுதான் இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்ன கலர் ட்ரெஸ் போட்டிருந்தீங்கன்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களால் சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னா வழக்கம் போல் சட்டை போகிறேன் வர்றேன், அதை ஞாபகம் வச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. மெட்டா நிறுவனம் மற்றும் ஃபேஸ்புக்கினுடைய ஓனர் வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே ஒரே கலர் அந்த டிஷர்ட்டையே போட்டு சுற்றுறது. இப்போ என்னையும் பாருங்கள், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கலர் ட்ரெஸ்ஸை போட்டு சுற்றுறதுக்கு எப்பயுமே ரெகுலராக ஒரு ஒயிட் கலர் சட்டை போட்டால் தொல்லையே இல்லை. இல்லைனா இதுக்காக உட்காந்து நேரத்தை யோசிச்சுட்டு இன்றைக்கி நல்ல கலரில் ட்ரெஸ்ஸு போடணும், இப்படி மாற்றணும் அப்படி மாற்றணும், அது வந்து ஒரு டைம் வேஸ்ட்டு. எப்போ ஒரு விஷயத்துக்கு அதிகமாக முக்கியத்துவம் நீங்கள் கொடுக்குறீங்களோ, அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறீங்களோ, அது உங்கள் வாழ்வில் பாதிப்பை ஏற்படுத்தும். அது நல்ல விதமான பாதிப்பாகவும் இருக்கலாம், கெட்ட விதமான பாதிப்பாகவும் இருக்கலாம். எந்த விஷயத்துக்கு இல்லை எந்த மனிதருக்கு நீங்கள் அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கவில்லையோ அந்த விஷயமோ அல்லது அந்த நபரோ உங்கள் வாழ்வில் உங்களுக்கு அதிகமான பாதிப்பை நல்ல விதத்துலையும் கொடுக்க முடியாது, கெட்ட விதத்துலையும் கொடுக்க முடியாது. ஸோ இங்கே என்ன விஷயம்னா முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ். நீங்கள் எவ்வளோ தூரம் நினச்சாலும் அந்த நபரை உங்களால் ஏன் மறக்க முடியலன்னா அந்த நபர் உங்களது ஆழமான மெமரிஸில் உட்கார்ந்துருக்கிறாருன்னு அர்த்தம். அவர் உங்கள் காதலனாக இருக்கலாம், காதலியாக இருக்கலாம், அம்மாவாக இருக்கலாம், அப்பாவாக இருக்கலாம், ஃப்ரெண்டாக இருக்கலாம், தொழில் முனைவோராக இருக்கலாம், இல்லை வந்து பிஸ்னஸ் ஃப்ரெண்டாக இருக்கலாம், இல்லை ஸ்ட்ரேஞ்சராக இருக்கலாம். ஒரு டைம் பார்த்தவங்கள கூட சில நேரத்தில் நம்ம வாழ்க்கை ஃபுல்லாக மறக்க முடியாது. ஏன்னா அந்த ஒரு டைமில் நடந்த அந்த சம்பவம், அந்த சிச்சுவேஷன், அந்த ஒரு விஷயம் உங்களோட மனசில் ஒரு பெரிய தீர்க்கமான பாதிப்பை வந்து ஏற்படுத்திடும். ட்ரிமெண்டஸான ஒரு சேஞ்சஸ் வந்து ஏற்படுத்தும். அது ரொம்ப டீப்பர் லேயர்ஸில் அதிர்ச்சியில் வந்து உள்ளே போய் உட்காந்துரும். அப்புறம் நீங்களாம் நினச்சாலும் எடுக்க முடியாது. அப்போ இங்கே என்ன பிரச்சனைன்றதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு டைம் பார்த்தனா அவரை, 2 டைம் பார்த்தனா, இல்லை லைஃப் லாங் ட்ராவல் பண்ணனான்றது முக்கியம் இல்லை. அவர் எப்பேற்பட்ட நினைவுகளை உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை பொறுத்து தான் அவரை நீங்கள் எளிதில் மறக்க முடியுமா இல்லை எளிதில் மறக்க முடியாதா என்பது இருக்கின்றது. இன்ஃபேக்ட் நீங்கள் அவரை மறக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனால் மறக்க முடியலன்னா அதுக்குண்டான காரணம் அவர் அப்பேற்பட்ட நினைவுகளை உங்கள் வாழ்வில் ஏற்படுத்தி இருக்கிறார். அந்த மெமரிஸை அந்த அளவு கிரியேட் பண்ணியிருக்கிறார். ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு காதலனோ காதலியோ இருக்கீங்க, ஒரு பிரேக்கப் ஒன்று நடக்குது. அந்த பிரேக்கப் நடந்து முடிஞ்சோடனே உங்களால் அவங்கள மறக்கவே முடியாது. காரணம் என்னென்னா, ஒன்றா பைக்கில் போயிருப்பீங்க, ஒன்றா பஸ்ஸில் போயிருப்பீங்க, காரில் போயிருப்பீங்க, பெட்ரூமில் ஒன்றா படுத்து தூங்கியிருப்பீங்க, கிச்சனில் ஒன்றா உட்காந்து சமைச்சிருப்பீங்க, டைனிங் டேபிளில் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருப்பீங்க, ஒன்றா வாக்கிங் போயிருப்பீங்க. இப்போ நான் கம்மியாக சொல்கிறேன், இன்னும் என்னெல்லாமோ பண்ணியிருப்பீங்க உங்கள் லைஃப்பில் நீங்கள் ட்ராவல் பண்ணி. அப்போது நீங்கள் தனியாக இருக்கும்போதே நீங்கள் வந்து டைனிங் டேபிளில் உட்கார்றது, கிச்சனில் போய் சமைக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது, வாக்கிங் பண்ணுறது, 2 வீலரில் ட்ராவல் பண்ணுறது, காரில் ட்ராவல் பண்ணுறதெல்லாம் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் தனியாக இருக்கும்போது பண்ணுற எல்லாமே உங்கள் பார்ட்னர்ஷிப்போடு இருக்கும்போது நீங்கள் கூட மேக்ஸிமம் பண்ணியிருக்கீங்க. விச் மீன்ஸ் நீங்கள் என்ன பண்ணிங்கனாலும் அவர் அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக நினைவில் வந்துடும். ஏன்னா உங்களோட டெய்லி ரொட்டீனே அப்புறம் அவரோட வாழ்க்கையாக மாறிடுது. அவரோட நீங்கள் சேர்ந்து வாழ்கிறதே ஒரு பெரிய டெய்லி ரொட்டீனாக மாறிடும். குளிக்கிறது, சாப்பிட்றது, தூங்குறது இதெல்லாம் ரெகுலராக பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் நீங்கள் அவரோட இணைந்து நீங்கள் அந்த அனுபவங்களை நீங்கள் ஷேர் பண்ணிட்டு வருவீங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியான அதிர்வுகளை, அதிகப்படியான உணர்வுகளை, உணர்ச்சிகளை எது அதிகப்படியாக கொடுக்குதோ அந்த இமேஜஸோ, அந்த சுச்சுவேஷனோ, அந்த நபரினுடைய வார்த்தைகளோ உங்களது ஆழமான மனதில் போய் பதிந்துவிடும். அதை எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா அதிகப்படியான உணர்வுகளையும் உணர்ச்சிகளையும் தரக்கூடிய விஷயம் நீங்கள் எதை உள்வாங்கினீங்கனாலும் அது சப்கான்ஷியஸ் டீப்பர் லேயர்ஸில் போய் உட்காரும். அதை உட்காரும்போது உங்களால் அதை விட்டு வெளியே வரவே முடியாது. இப்போ நீங்கள் பார்ட்னர்ஷிப்பாக ட்ராவல் பண்ணும்போது இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பீங்க. இப்போ பிரேக்கப் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அடுத்த நாள் சாப்பிட்றீங்க, தூங்குறீங்க, சமைக்க போகிறீங்க, குளிக்கிறீங்க, டைனிங் டேபிள் உட்காந்து சாப்பிட்றீங்கன்னா அஃப்கோர்ஸ் அவர் ஞாபகத்துக்கு வரதான் செய்வார். ஏன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்கள் பிரெயின் வந்து அந்த இமேஜை பார்க்கும்போது இங்கே என்னெல்லாம் நடந்தது, இல்லை இதை சார்ந்து என்னெல்லாம் நடந்துன்ற மொத்த டேட்டாவும் உங்கள் மெமரியிலேருந்து எடுத்துக்கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி காட்டுது. அது உங்களை டார்ச்சர் பண்ணல.
நீங்கள் எதெல்லாம் காட்டுறீங்களோ அது சம்மந்தமான ஈக்குவல் டேட்டாஸை கொண்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிறுத்துது. இப்போ நான் எப்படி ஒரு டாப்பிக்கை பேசணும்னு நினைக்கும் போது அந்த டாப்பிக்கு சம்மந்தமான திருக்குறளோ கதைகளோ அந்த டாப்பிக்கு சம்மந்தமான எக்ஸாம்பிள்ஸோ இல்லை அந்த டாப்பிக்கு சம்மந்தமான வேறு எந்த விதமான டேட்டாஸும் என் லைஃப்பில் நான் பார்த்தது, கேட்டது, உணர்ந்தது, இல்லை பேசணும்னு நினச்சது எங்கேயாவது நான் என் மைண்டில் டேட்டா ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன்னா அதை பற்றி பேசும்போது மொத்தமும் வந்து கீழே தள்ளிடுது, இல்லை துப்பிடுது, இந்தா வச்சுக்க மொத்தத்தையும் அப்படின்னு ஒரு கீவேர்டு போட்டோன்னே அந்த கூகுளில் வந்து மொத்த சர்ச் ரிசல்ட்டையும் கொண்டு வந்து கொடுத்துருது இல்லை. அதுபோல் உங்களது கண்கள் பார்க்கும்போது பிரெயின் வந்து அதுக்குள்ளே இருக்கக்கூடிய மொத்த டேட்டாவையும் எடுத்து கொண்டு வந்து உங்கள்கிட்ட கொடுக்குது. அப்படின்னா நீங்கள் இதை வந்து ஒரு மெக்கானிசமாக தான் பார்க்கணும் பாடியை. அப்போ தான் உங்களால் புரிஞ்சுக்க முடியும். இதை நான் பண்ணுறேன், எனக்கு இப்படி நடக்கலாமா, என் பேர் இது, என் பேர் அது, நான் எப்பேற்பட்ட ஆளுக்கு பிறந்தேன்னு தெரியுமா, நான் எப்பேற்பட்ட ஆள் தெரியுமா, நான் எதெல்லாம் சாதிச்சிருக்கேன்னு தெரியுமான்னு நீங்கள் ஐடென்டிட்டியோடு போய் மேட்ச் ஆகிட்டீங்கன்னா அந்த ஐடென்டிட்டியிலேருந்து உங்களால் வெளியில் வரவே முடியாத வலி வேதனைகளை மட்டுமே கொடுக்கும். நீங்கள் எப்படி வந்து ஒரு வீடியோ கேமை ஜாய்ஸ்டிக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிசியோட கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயம், அது போக வந்து பிசி இது கீபோர்டு, இது மவுஸ்ன்னு பிரித்து பார்க்குறீங்களா, அந்த மாதிரி உங்கள் பாடியை மெக்கானிசமாக பிரித்து தான் பார்க்கணும். அப்படி பார்த்தீங்கன்னா தான் அது என்ன நடக்குதுன்றதை புரிஞ்சுட்டு அதுலேருந்து வெளியே வர முடியும். அப்போ இவ்வளோ நாள் அவர் கூட வாழும்போது அந்த ஆழமான டேட்டாஸ்லாம் உள்ளே போய் உட்கார்ந்துருக்கிறதுனால அவர் இல்லாத போது அந்த எண்ணங்கள் உங்களை பாதிப்புக்கு உள்ளாக்குகின்றன. அது பாதிப்பு ஏன் உள்ளாகுது அப்படின்னா அந்த டேட்டாவை கொண்டு வந்து காட்டுது. டேட்டாவை கொண்டு வந்து காட்டும்போது ஆஹா அப்போ நான் அனுபவித்த விஷயங்கள் இப்போ இல்லையே, அந்த டைம் பாஸ் எனக்கு இப்போ கிடைக்கலையே, அந்த காசி பேசுறதுக்கு இப்போ ஆள் இல்லையே, அந்த மனசுகம் இப்போ இல்லையே, அந்த உடல் சுகம் இப்போ இல்லையேன்னு சொல்லி மனம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறது. கேள்வி கேட்கும்போது மறுபடியும் அதை பதில் கொடுத்து ஆஃப் பண்ண தெரிலனா அது வலி வேதனைகளை கொடுக்கிறது. இதனால் தான் மறக்க முடிவது இல்லை. சிலர் உங்கள் லைஃப்பில் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணதுனால மறக்க முடியல. சில நபர்லாம் ஒரே டைம் தான் பார்த்துருப்பாங்க, பட் ஊண்டிங்க காயப்படுத்துகிற மாதிரி இல்லை ரொம்ப சந்தோஷப்படுத்துகிற மாதிரி இல்லாட்டினா ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரீமான ஒரு உணர்வு அல்லது உணர்ச்சி நிலையில் ஏதோ ஒன்று பண்ணும்போது அதையும் உங்களால் வந்து மறக்க முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போது பத்ம விபூஷன் விருது வாங்க போகிறீங்கன்னு வச்சுப்போம். எப்பேற்பட்ட ஒரு விஷயம், அப்பேற்பட்ட ஒரு மிகப்பெரிய உங்களுக்கு அந்த விருதை கொடுக்கக்கூடிய ஒரு ஜனாதிபதியோ இல்லை பிரதமர் அவர்களோ யாரோ ஒருத்தர் அந்த ஒரு மூமெண்ட்டை நீங்கள் நேரடியாக போய் நீங்கள் பத்ம விபூஷன் வாங்கும்போது அந்த ஒரு உணர்வு அதிகப்படியான உணர்ச்சிக்குள்ளே நீங்கள் உள்ளே போய் ஆட்படுறதுனால அந்த சம்பவத்தை உங்களால் மறக்க முடியாது. இது வந்து ஒரு சினாரியோ. வேறு எக்ஸ்ட்ரீம் ஒஸ்ட்டு சினாரியோ பார்ப்போம். ஒரே ஒரு டைம் உங்கள் லைஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திருடன் உங்கள் கழுத்துலேருந்து ஒரு செயினை பறிச்சுட்டு திருடிட்டு ஓடுறான்னு வந்து வச்சுப்போம். அது ஒரே டைம் தான் உங்கள் லைஃப்பில் நடந்திருக்குன்னு வச்சுப்போமே. அதை மறக்க முடியுமா உங்களால்? அந்த திருடன் அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க தேவையில்லை, அவன் லைஃப்பில் மறுபடியும் வர தேவையில்லை, நீங்கள் நல்லவனா கேட்டவனாலாம் பார்க்க தேவையில்லை. ஆனால் அடுத்த டைம் ரோட்டில் நடந்து போகும்போதெல்லாம் செயின் பறிச்ச அந்த ஞாபகம் வருது. காரணம் என்னென்னா இட்ஸ் லைக் எ நைட் மேர். அதிகப்படியான உணர்வில் நடக்கும்போது அவங்க லைஃப் லாங் ட்ராவல் பண்ணுன்றது அவசியம் இல்லை. அந்த எண்ணங்கள் மீண்டும் மீண்டும் வரும். அது நீங்கள் வந்து வார்னிங்காகவும் எடுத்துக்கலாம், கவனமாக இருக்கணும்னு எடுத்துக்கலாம், இல்லாட்டினா அவசியமற்றதாகவும் எடுத்துக்கலாம், இல்லை அதே நினச்சி நம்ம மன நிம்மதியும் கெடுத்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் சார்ந்தது. பட் ஏன் ஒரு நபரை மறக்க முடியலன்னா அதுக்குண்டான காரணம் இதுதான். உங்களது மெமரியில் ஆழமாக போய் உட்கார்ந்துருக்காங்கன்னு அர்த்தம். அந்த மெமரிஸ் ஃபுல்லாக அவங்க ட்ராவல் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். அவ்வளோ மெமரிஸை உங்களுக்கு அவங்க கொடுத்துருக்காங்கன்னு அர்த்தம். இதனால தான் மசில் மெமரியை ஏற்படுத்தக்கூடிய உறவுகளெல்லாம் அவ்வளோ சீக்கிரம் நம்ம ரொம்ப க்ளோஸ் ஆக்கிடவே கூடாது. இப்போ ஃபிசிக்கலி ஒருத்தவங்க கூட நீங்கள் க்ளோஸாக இருக்கீங்கன்னா இட் வில் கிரியேட் த மசில் மெமரி. உடல் ரீதியான மெமரிஸை ஏற்படுத்தும். இப்போ ஒரு சில மீனெல்லாம் நீங்கள் வெட்டி கொன்னதுக்கப்புறமும் நீங்கள் அதை கொன்ன மீனை நீங்கள் கொண்டு மறுபடியும் நீங்கள் தண்ணிக்குள்ளே விட்டிங்கன்னா செத்து போன மீன் வந்து மிதந்துட்டு இருக்கும். அது நீச்சல் அடிக்கும். கவனிச்சிருக்கீங்களா நீங்கள் அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா புரியும். அப்போ என்ன, இறந்து போன மீன் எப்படி வந்து நீச்சல் அடிக்குது? மசில் மெமரி. அந்த மசில் மெமரியில் அது ஏறி இருக்குது. இப்படி தான் நீச்சல் அடிக்கணும், இப்படி தான் போகணும், தண்ணினா இப்படி போகணும்னு சொல்லி ஆட்டோமேட்டிக்காக மெமரி இருக்கிறதுனால உயிர் போனதுக்கப்புறமும் அந்த மசில் மெமரிக்குன்னு ஒரு டைம் இருக்குது. அது வரைக்கும் அது வந்து நீச்சல் அடிக்கிறது. அதுபோல் நீங்கள் வந்து ஃபிசிக்கலி ஒருத்தங்களோட க்ளோஸாக இருக்கும்போது நாட் ஓன்லி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப் நான் சொல்ல, எனி கைண்ட் ஆஃப் ஃபிசிக்கல் இன்டிமசி ஆர் ஃபிசிக்கல் டச் இல்லை ஃபிசிக்கல் ரீதியான ஒரு விஷயம் ஏதோ ஒரு ரீதியாக அந்த ஃபிசிக்கல் டச்சோ இல்லை ஃபிசிக்கல் அப்பியரன்ஸோ இருக்கும்போது அது வந்து மசில் மெமரியாக பதிஞ்சிடும். அதுலேருந்து வெளியில் வர்றது இன்னும் கடினமாகி விடுகிறது. இப்போ அடிப்படை புரிதலே என்னென்னா எந்த அளவுக்கு அந்த மெமரி உங்களுக்கு ஆழமாக இருக்குதோ அந்த அளவுக்கு அது உங்கள் நினைவில் வரத்தான் செய்யும். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா இதை அழிக்கிறது ரொம்ப 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 கஷ்டம். இந்த மெமரி அவ்வளோ சீக்கிரம்லாம் அழிக்க முடியாது. பட் என்ன பண்ணலான்னா இதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஒரு 50% டெசிபலில் உங்களுடைய மெமரி இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு இன்னும் வாழ்க்கை வாழ வேண்டியது இருக்குது, இன்னும் நீங்கள் லைஃப்பில் ட்ராவல் பண்ணி போக வேண்டியது இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்னா அடுத்து நீங்கள் பழகக்கூடிய நபர் மிகவும் அற்புதமான அருமையான உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய நபர்.
எனி கைண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப், காதலோ, நட்புறவோ, பிஸ்னஸ் ரிலேஷன்ஷிப்போ, பிஸ்னஸ் கான்டாக்டோ, எனி கைண்ட் ஆஃப் திங், அதை ரீப்ளேஸ் பண்ணுற அளவுக்கு குவாலிட்டியான நபருடன் பழகும்போது, கைண்டான கம்பேஷனட் பீயிங்கோட நீங்கள் பழகும்போது 50% இப்போ உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்திட்டு இருக்கு. இவங்களோட புதுசாக பழகுறவங்களோட 75%லேருந்து 80% இல்லை மோர் தேன் தட் நீங்கள் வந்து பியூட்டிஃபுல் மெமரிஸை நீங்கள் கிரியேட் பண்ணணும். முள்ளால் தான் எடுக்கணுன்ற மாதிரி பழைய மெமரிஸை அழிக்கிறதுக்கு புதுவிதமான மெமரிஸ் அதிகமாக ஸ்டோர் ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா, மெமரியே பஞ்சாயத்து தான் ஒரு காலகட்டத்துக்கு மேலே. கர்மான்றது என்ன, மெமரிஸ் தானே. பட் நீங்கள் இந்த உலகியல் வாழ்க்கையை வாழ்கிறதுக்காக நான் சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு டெய்லி ஒரு 1/2 hour இல்லை ஒரு 1 hour மெடிடேஷன் பண்ணுறீங்கன்னா அந்த நினைவுகளையும் நம்மால் வந்து அழிக்க முடியும். நினைவில்லாத நிலைக்கு வந்து போக முடியும். ஜஸ்ட் ப்ரெசென்ட்டில் இருக்க முடியும். பட் எல்லாராலையும் மெடிடேஷன் பண்ண முடியாதுன்றனால இந்த சிம்பிளஸ்டான ஒரு வே சொல்லி கொடுக்குறேன். ஸோ புதுவிதமான மெமரிஸை பியூட்டிஃபுல்லாக நீங்கள் கிரியேட் பண்ணும்போது இதனுடைய வீரியம் குறைந்து விடுகிறது. எப்போ பழைய நினைவுகளோட வீரியம் குறையும் அப்படின்னா, புது நினைவுகளினுடைய எக்ஸைட்மெண்ட், புது நினைவுகளுடைய வீரியம், புது நினைவுகளினுடைய அந்த ஆழமான அழுத்தமான அந்த தாக்கம் பாசிட்டிவாக இருக்கும்போது இந்த நினைவலைகளை கம்மி பண்ணிடுது. இந்த வீரியம் இதுக்கு ஜாஸ்தி ஆகிடும். எப்போ இதுக்கு ஜாஸ்தி ஆகிடுதோ அப்போ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பட் இங்கே பல பேர் பண்ணக்கூடிய பிரச்சனை, மாட்டிக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா, இப்படி ஒரு அனுபவத்தை நம்ம அனுபவிச்சுட்டு வரும்போது இதோட ஒன்று இப்போ உலகத்திலேயே இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சி அங்கேயே மாட்டிக்கொள்கிறோம். அப்போ மெமரிஸை ரீப்ளேஸ் பண்ணுங்கள், நீங்களாக க்ரியேட் பண்ணுங்கள், தோண்டு போயிடாதீங்க. நீங்களாம் வாண்டடாக க்ரியேட் பண்ணுங்கள், நிறைய சூழ்நிலைகளை உருவாக்குங்க, பாதைகளை உருவாக்குங்க. பாதையை தேடாதீங்க, கிடைக்காது. நீங்களே ஒரு பாதையை உருவாக்கி உங்களை பிஸி பண்ணிக்கோங்க. வாரணமாயிரம் படத்தில் சூர்யா சொல்லுவார்ல, முன்னாள் காதலை என்னால் மறக்க முடியல, பட் நான் வந்து என் வாழ்க்கையில் நாசமாக போகிற ஒரு சுச்சுவேஷன் வந்து க்ரியேட் ஆகும்போது என்னை நானே அழிச்சிக்க நான் ட்ரக்ஸ் அது இதுன்னு போய் நாசமாக போகும்போது, பட் இதில் போகக்கூடாதுன்னு சொல்லி எக்ஸசைஸு, ஜிம் அது இதுன்னு போய் என்னை வந்து நான் வந்து பலப்படுத்திக்கிட்டேன். ஸோ என்னுடைய வெறி, வேகம், உத்வேகம் இதெல்லாம் பாசிட்டிவாக வந்து கன்வெர்ட் பண்ணிக்கிட்டேன், சுப விரயமாக வந்து நான் மாற்றிக்கிட்டேன். அப்படி மாற்றும்போது அவர் வந்து ஒரு பெரிய மிலிட்ரி ஆஃபீஸராக வந்து வந்துடுவார். அப்புறம் அவருடைய வாழ்க்கையை அர்த்தம் பெற்றதாக மாறிவிடும். அப்புறம் சமீரா ரெட்டி வரதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கப்புறம் ரம்யா வந்து அவங்களோட வாழ்க்கையில் வருவாங்க. அப்புறம் அது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். இந்த சின்ன எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன். அப்போ என்னென்னா, பழைய மெமரிஸை புது மெமரிஸ் எப்போ ரீப்ளேஸ் பண்ணுதோ, அந்த புது மெமரிஸ் எப்போ அர்த்தமுள்ளதாக மாறுகிறதோ, அருமையானதாக மாறுகிறதோ, அது எப்பேற்பட்ட ஓல்டு மெமரியாக இருந்தாலும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டும், கவலைப்பட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. இதனால் தான் ஒருவரை உங்களால் எளிதாக வந்து மறக்க முடியவில்லை. மெமரிஸ் சம்மந்தமான விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நல்லா இருக்குது, சுகமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குன்றதுக்காக தேவையில்லாத மெமரிஸ்லாம் க்ரியேட் பண்ணாதீங்க. அப்புறம் அந்த மெமரிஸே நம்மை வந்து அழித்து விடும். நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் 7 நாட்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூட்டானில் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பிரிச்சுவல் யாத்திரையை வந்து மேற்கொள்ள இருக்கிறோம். டெக்னாலஜிக்கு முக்கியத்துவம் கொடுக்காம மக்களினுடைய வாழ்க்கைக்கும் பிறவியில்லா பெருவாழ்விற்கும் முக்கியத்துவம் கொடுத்து போகக்கூடிய மிகவும் வளமான அற்புதமான சக்தி மிக்க ஒரு நாடு. இந்திய குடிமகன்களுக்கு பாஸ்போர்ட் என்பது அவசியம் கிடையாது, ஓட்டர் ஐடி இருந்தால் மட்டும் போதும். கீழே உள்ள கான்டாக்ட் நம்பர் கான்டாக்ட் பண்ணியும் www.paramporulfoundation.in அப்படின்ற வெப்சைட்டில் போயும் உங்களது பெயரை வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம். பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற தினசரி அன்னதானம் மற்றும் இதர நற்காரியங்களுக்கு நீங்கள் உங்களது பங்களிப்பை தாராளமாக செலுத்தலாம். இதனால் என்னென்ன பலன்கள் கிடைக்கும் என்றால், தரித்திர தோஷம் விலகுகின்றது, அன்னக்குறைவு தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம், பாவ தோஷம் மற்றும் கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்களின் தீவிரமும் குறைகின்றது. மனக்குழப்பம் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் விலகுகின்றது. குடும்ப கலகங்கள், தொழில் தடைகள், பணத்தடை, கல்வித்தடை, திருமணத்தடை, சந்தானத்தடை, நோய் தொடர்பான கர்மபாரம் முற்றிலும் வந்து தீருகின்றது. ஆகையினால் இந்த பரம்பொருள் அறக்கட்டளை நடத்துகின்ற எல்லா விதமான நற்காரியங்களிலும் உங்களது பங்களிப்பை வந்து செலுத்துவதற்கு கீழே கொடுக்கப்பட்டுள்ள வங்கி கணக்கிற்கு தாராளமாக நீங்கள் வந்து பணம் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.